ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 42வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு. நீர் சம்பந்தப்பட்ட ரோக நிவாரணம் அடைவதற்கும் சர்வஜன வசியம் பெறுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. गतैर्माणिक्यत्वं गगनमणिभिस्सान्त्रघटितं किरीटं ते हैमं हिमगिरिसुते कीर्तयति यः सनीडे यच्चायाचुरनशबलं चन्द्रशकलं धनुःशौनासीरं किमिति न निबध्नाति धिषणाम्. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். அம்பிகையின் சிரசிலிருந்து வர்ணிக்க புகும் பகவத்பாதர் முதலில் சிரசில் விளங்கும் கிரீடத்தை காண்கிறார். கண்களை பறிக்கும் ஒளியோடு விளங்கும் அந்த மகுடத்தை உற்று நோக்குகையில் தங்கமயமான கிரீடம் இரத்ன கற்களால் ஒளிர்கின்றது. அந்த இரத்தின கற்கள் எவையெனில் 12 ஞாயிறுகள் என அறிகிறோம். நெருக்கி இழைக்கப்பட்ட ஞாயிறுகள் பொதிந்த ஒரு பறவை கூடு போன்ற வடிவம் கொண்ட அம்மகுடத்தில் பிறைமதி காணப்படுகிறது. ஆயின் பனி போன்ற அமுதத் துளிகள் நிறைந்த அப்பிறை மீது இச்சூரிய ஒளிக்கதிர்கள் பட்டு ஒளிரும்போது பல வகை வண்ணங்களை கொண்ட இந்திரனின் வில்தான் இது என கருத வேண்டியுள்ளது. பார்ப்பவர்கள் அவ்வொளியில் பிறைமதியை காணாது இந்திரதனுஷ் இருப்பதாக நினைக்க மாட்டாரா? அப்படித்தான் நினைப்பார்கள். எளிதாக சொல்ல வேண்டுமென்றால், தாயே, லாஸ்யத்தில் பிரியமுடைய மகா பைரவியாகிய உன்னுடன் நவரசங்களுடன் கூடிய மகா தாண்டவத்தை செய்யும் நவாத்மகனான ஆனந்த பைரவராகிய சதாசிவனை என்னுடைய மூலாதார சக்கரத்தில் வைத்து தியானித்து நமஸ்கரிக்கிறேன். பிரளய காலத்தில் நாசமடைந்த லோகங்களை உஜ்ஜீவிக்க வேண்டும் என்ற கருணையுடன் நீங்கள் இருவரும் சிருஷ்டி தாண்டவம் செய்வதால் இந்த உலகானது உங்கள் இருவரையும் மாதா பிதாவாக கொண்டுள்ளது. மகோதர நோய் நீங்குவதற்கும் நீர் சம்பந்தப்பட்ட ரோக நிவாரணம் சர்வஜன வசியம் பெறுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பால், சர்க்கரை ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.